வணக்கம், கீத்து சேனலுக்கு வாங்க. பொட்டுக்கடலை சாம்பார் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். 50 பொட்டுக்கடலை, 4 தேங்காய் பீஸ், வெங்காயம் 3, தக்காளி 3, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கிடையாது பூண்டு, பட்டை, லவங்கம், இலை, கிராம்பு, இலை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ வந்து தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பட்டைலாம் போட்டிருக்கேன். இப்போ வந்து பூண்டு, கருவேப்பிலை போடுறேன், பச்சை மிளகாவும் போட்டுறேன், எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டுறேன், உப்பு போடுறேன், வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போடுறேன், தக்காளி போட்டிருக்கேன், தக்காளி வதக்கும், தண்ணி ஊற்றிட்டேன். நமக்கு தேவையானது இப்போ மிளகாத்தூளும் உப்பும் போடுறேன். இது கொதிக்கிட்டோம். நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து தேங்காவும் பொட்டுக்கடலையும் அரைச்சிட்டு சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுக்கிறேன், அதை வந்து ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கொச்ச உடனே அது கட்டியாகிடும். தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, கட்டியாகிடும். பாருங்கள், சாம்பார் கொச்சிடுது. நம்ம வந்து இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சாம்பார் வந்து கொச்சிடுது, திக்காயிடுச்சு பாருங்கள். இது வந்து பொட்டுக்கடலை சாம்பார். இது பொட்டுக்கடலை சாம்பார் ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி தூவி போட்டு இறக்கிட வேண்டியதான். தோசை, இட்லி, சப்பாத்தி 3க்கும் சூப்பராக இருக்கும். கீத்து சேனல் பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.